Exercise 1.5 sum number 7 if f from R to R and g from R to R. ஸோ ரெண்டுமே எங்கேருந்து எங்கே தான் போகுது அப்படின்னா ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பர் தான் போகுது. ஸோ ரியல் நம்பர்னாலே நமக்கு தெரியும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மைனஸ்லேருந்து ஜீரோலேருந்து ப்ளஸ்லேருந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து 1.5 பாயிண்ட்ஸ் எல்லாமே ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பர் தான் போகுது. ரெண்டு ஃபங்க்ஷனுமே கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸுன்றதை இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸுன்றதை இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செக் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா எஃப்ஜி ரெண்டுமே 1 ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா எஃப்ஜி வந்து 1 பார்க்கணும். அடுத்து எஃப் டாட் ஜி பண்ணணுமா, அப்படி பண்ணி பார்த்தாலும் அது 1 சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க, செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக தப்பா அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப் எடுத்துக்குவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5. ஓகேவா? அப்போ 1 என்ன வரணும், எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது 1. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எஃப்க்கு பதிலாக 1 போடுவோம். 1 போட்டால் 1 பவர் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து எஃப் ஆஃப் -1 போட்டோம் அப்படின்னா -1 த ஹோல் பவர் 5. இங்கே மேலே வந்திருக்கிறது வந்து ஆட் நம்பர்னால் மைனஸை வந்து இப்போ ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ்ன்றது ப்ளஸ்ஸாக மாறும். ஆட் நம்பர் அப்படின்றத மைனஸ்ன்றது மைனஸாக தான் இருக்கும். ஸோ 1 × 5 டைம்ஸ் பண்ணோன்னா 1 தான் வரும். அடுத்து வந்து ஸோ இதுலேயே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்துருச்சு. வேறு எதுவும் செக் பண்ணணுமானா நம்ம என்ன நம்பர் போட்டாலும் நமக்கு என்ன தான் வரும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸோட தான் என்ன ஆக போகுது அப்படின்னா மேப்பிங் நடக்க போகுது. ஏன்னா அதோட பவர்ஸ் வந்து ஆட் பவர்ஸாக இருக்கிறனால கண்டிப்பாக மேப்பிங் எப்படி தான் இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டோட தான் மேப்பிங் நடக்க போகுது. ஸோ தேர்ஃபோர் எஃப் இஸ் 1 ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ அடுத்து ஜி எடுத்துப்போம். ஜின்றது என்னது, ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் பவர் 4. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் பவர் 4. இப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து 1 போடுவோம். இப்போ 1 போட்டால் எனக்கு என்ன ஆகும், 1 பவர் 4. 1 வந்து 4 டைம்ஸ் போட்டால் 1 தான் வரும். அடுத்து எஃப் ஆஃப் -1 4 டைம்ஸ் போட போகிறேன். ஏற்கனவே இங்கே சொன்னோம், என்ன சொன்னோம் அப்படின்னா 1 இதோட பவர் வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் அப்படியே தான் வரும். மைனஸ்னா மைனஸ், ப்ளஸ்னா ப்ளஸ். இது ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி மாறும். இப்போ மைனஸாக இருந்துச்சுன்றதா ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேவா? ப்ளஸ்ஸாக இருந்தாலும் என்ன தான் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். என்னோடய பவர் வந்து ஈவனாக இருக்குது. அப்போ மைனஸ்ன்றது என்ன மாறிடும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ எஃப் ஆஃப் 1 போட்டாலும் 1 தான், எஃப் ஆஃப் -1 போட்டாலும் 1 தான். அப்போ ரெண்டுக்குமே சேம் மேப்பிங் நடந்திருக்கனால ஜி இஸ் நாட் அ 1 ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டையுமே எஃப்பும் கண்டுபிடிச்சாச்சு, ஜியும் ப்ரூவ் பண்ணியாச்சு. எஃப்ன்றது 1 ஃபங்க்ஷன், ஜின்றது இஸ் நாட் அ 1 ஃபங்க்ஷன். அடுத்து எஃப் டாட் ஜி பண்ண போகிறோம். இது எஃப் டாட் ஜி. எஃபோட ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா எக்ஸ் பவர் 5 டாட் ஜி வந்து என்னது அப்படின்னா எக்ஸ் பவர் 4 விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இது என்ன பண்ணுவோம், ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ என்னாக மாறும் அப்படின்னா எக்ஸ் பவர் 4. இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 4 போட்டாச்சு. இங்கே ஏற்கனவே எனக்கு பவரில் ஒரு 5 இருக்குது. ஸோ அந்த 5ஐயும் நான் இங்கே போட்டேன். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போது ரெண்டையும் என்ன பண்ணணும், பவர்ஸில் தான் இருக்குது. அப்போ ரெண்டையும் என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். 5 4s are 20. அப்போ எக்ஸ் பவர் 20. இங்கே ஜிக்கு என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான். பவர் என்னவாக இருக்குது, ஈவன் நம்பராக இருக்குது. அப்போது என்னோட ஆன்சர் ஃபுல்லாக எனக்கு எப்படி தான் வரப்போகுது அப்படின்னா சேமாக தான் வரும். ஏன்னா செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ எஃப் டாட் ஜி இன்ட்டு எக்ஸ் தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் பவர் 20 கிடச்சிருக்கு. இப்போ எஃப் டாட் ஜி எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். அப்போ 1 பவர் 20. அப்போ 1 20 டைம்ஸ் போட்டால் எனக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். அடுத்து எஃப் டாட் ஜி -1 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக -1 போடுறேன். என்னோட பவர் வந்து ஈவனாக இருக்கிறதுனால மைனஸ்ன்றது என்ன மாறும், ப்ளஸ்ன்னு மாறிடும். 1 20 டைம்ஸ் போட்டால் 1. அப்போ சேமாக தான் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேப்பிங் நடக்கும்போது சேமாக தான் மேப்பிங் நடந்திருக்கு. அப்போ தேர்ஃபோர் எஃப் டாட் ஜி இஸ் நாட் அ 1 to 1 function.